Hi all, welcome to day 13 of our phonics series. இந்த வீடியோல phonetics பத்தி கொஞ்சம் டீடைலா பார்க்க போறோம். அதாவது உங்க pronunciation வந்து ப்ராப்பரா நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் மாதிரி இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா you should know about articulators and articulation. இத பத்திலாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். So articulators என்னன்னா நமக்கு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ண நம்ம ஃபேஸ்ல எந்தெந்த பார்ட்ஸ்லாம் யூஸ் ஆகுதோ அதுதான் articulators. Lips, tongue, throat, alveolar ridgeல மேல் அன்னம், மேல் பல்லுக்கு கீழ இருக்கிற இடம் alveolar ridge and then nose. நோஸும் நமக்கு வந்து சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ண யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இம்மோட சவுண்ட் லெட்டர் எம்மோட சவுண்ட் பாத்தீங்கன்னா ஸோ அப்போ நீங்க வந்து மவுத்தை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடுவீங்க. ஏர் வந்து த்ரூ நோஸ் தான் ரிலீஸ் ஆகும். அப்பதான் அந்த சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். நீங்க நோஸை க்ளோஸ் பண்ணிட்டு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களால சொல்ல முடியாது. ஓகே, ஏன்னா ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகணும்னா கண்டிப்பா ஏர் ஃப்ளோ இருக்கணும், எதர் த்ரூ மவுத் ஆர் நோஸ். அது இல்லைன்னா சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஆர்டிகுலேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்றோம் இல்லையா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஆர்டிகுலேஷன். ஓகே, ஸோ இந்த ஆர்டிகுலேஷன் ஒரு சவுண்ட் ப்ராப்பரா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணணும்னா we should know these three things. இந்த மூணுமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷன். ஸோ எங்க வந்து சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கு நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு டியோட சவுண்ட் எடுத்துக்கிறேன், ட. ஸோ இந்த சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஸோ கிட்ஸுக்கு வந்து நம்ம இந்த மவுத் பொசிஷன் மட்டும் தான் காட்டுவோம், ட. இந்த மவுத் பொசிஷன் மட்டும் தான் காட்டுவோம். ஆக்சுவலா நமக்கு டீடைலா தெரியணும்னா இதுதான் நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா மவுத்துக்குள்ள எப்படி வந்து அந்த சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, என்னென்ன ஆர்டிகுலேட்டர்ஸ் யூஸ் ஆகுதுன்னு பாக்குறதுக்கு தான் இது. ஸோ டங்கோட டிப் பாத்தீங்கன்னா ஆல்வியோலர் ரிட்ஜை டச் பண்ணியிருக்கு, அதாவது மேல் டீத்துக்கு உள் பக்கமா இருக்கு. ஸோ அங்க ஃபர்ஸ்ட் வச்சு அப்புறமா அதை ரிலீஸ் பண்ணுவோம், ட. அப்படி ரிலீஸ் பண்ணும்போது அந்த சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அப்ப நம்ம என்னென்ன ஆர்டிகுலேஷன்ஸ் என்னென்ன பார்ட்ஸ் ஆர்டிகுலேட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா டிப் ஆஃப் த டங்க், ஆல்வியோலர் ரிட்ஜ் அண்ட் த்ரோட். இதுதான் வந்து பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷன். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மேனர் ஆஃப் ஆர்டிகுலேஷன். சவுண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏர் ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணிடும், டங்க மேல ஆல்வியோலர் ரிட்ஜ்ல வச்சு ஏர் ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறமா ரிலீஸ் பண்றோம். ஸோ அதனால இந்த சவுண்ட் வந்து நம்ம ஸ்டாப் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபோனேஷன், அதாவது அந்த சவுண்டுக்கு வாய்ஸ் இருக்கா இல்லையா. ட சொல்லும் போது நீங்க கை வச்சு பாத்தீங்கன்னா த்ரோட் வைப்ரேட் ஆகும். ஸோ இட் இஸ் வாய்ஸ். இதே வாய்ஸ்லெஸ் சவுண்ட்ஸும் நமக்கு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் உடைய சவுண்ட் சொல்லும் போது கை வச்சு பாருங்க, வைப்ரேட் ஆகாது. ஸோ இதான் ஆர்டிகுலேஷன்ஸ் அண்ட் ஆர்டிகுலேட்டர். ஸோ ஒரு சவுண்டை ப்ராப்பரா ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருந்தா நம்ம ஈஸியா ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். நீங்க ஒரு போனிக் டீச்சரா ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெஃபினெட்லி யூ ஷுட் நோ அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல போனிக்ஸ் பத்தி இன்னும் நிறைய டேர்ம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.